Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே அருமையான டேஸ்ட்ல மீன் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். பொதுவா மீன் வறுவல் செஞ்சோம் அப்படினு பாத்தீங்கன்னா வறுக்கறப்ப அதாவது எண்ணெயில பொரிச்சாலும் சரி இல்ல தோசைக்கல்லுல போட்டாலும் சரி மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துரும் இல்லையா? அந்த மாதிரிலாம் வராம இருக்குிறதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா வீடியோல சொல்லியிருக்கேன். சோ டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. இந்த மீன் வறுவலை நீங்க எல்லா வகையான மீனை வச்சுமே செய்யலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா முழுசா நம்ம மீன் வாங்குவோம் இல்லையா? அந்த மீன்ல கூட இதே மசாலாவை தடவிட்டு 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சு நல்லா வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டாவே இருக்கும். இப்போ வாங்க இந்த மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு சுத்தப்படுத்தின மீன் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கட்லா மீனுன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து திலாப்பியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மீன் வகையை தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எல்லா வகையான மீன்லேயுமே இந்த வறுவல் செய்யலாம். அதில் இருக்கிற தலைப்பகுதி வால் பகுதியை மட்டும் எடுத்து குழம்பு வச்சுட்டு மிச்ச பீஸை வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது வறுக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மசாலா விழுது அரைக்க போகிறோம். அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அம்மிக்கல்லில் அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம் 2 சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 1/4 பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்குறேன். புளி ஊற்றி செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுதா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். மிளகாய் தூள் வந்து நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனை பிடிக்காதவங்க சோம்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 10-12 மிளகு சேர்த்துருக்குறேன். ஸோ காரம் வந்து உங்களுக்கு மிளகாயும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் காரமாக தான் நான் செய்கிறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விழுது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் மிளகாய் தூள் எந்த கலரில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மீன் வறுவலும் மிளகாய் மசாலாவும் இருக்கும். அதனால் நல்ல கலராக இருக்கிற மிளகாய் தூளாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம மீன் துண்டுகளில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக மட்டும் மசாலாவை வந்து அரைச்சிட வேண்டாம். இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த மீனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு இதில் சேர்க்கல, டேபிள் சால்ட்டாக வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த மீன்களில் படுற மாதிரி பெசரி விட்டுறலாம். இப்போ இந்த பெசரின மீன் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம்னாது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறீங்கன்னா வெளியிலேயே வச்சுக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு மீன் வறுவல் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா மீன் வந்து ஒரு 3 மணி நேரமாக நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வறுக்க போகிறீங்களோ எத்தனை பீஸ் வறுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவு போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல மீன் வறுவல் மொறுமொறுப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற 1 கிலோ மீனுக்குமே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பெசரி வச்சுட்டேன். இப்போ வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வறுவல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நல்லா அகலமான பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து எண்ணெய் சட்டியில் ஊற்றி டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை சட்டி கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி மீன் துண்டுகளை வச்சுக்கோங்க. மீன் துண்டு வச்சுட்டு உடனே வந்து திருப்பி விடாதீங்க. அடிக்கடி வந்து நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மசாலா உதிர்ந்து போயிடும். மிதமான தீயில ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. அப்போ தான் மசாலா உதிராமல் நல்லாயிருக்கும். இப்போ இது வறுத்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் அந்த எண்ணெயில் போட்டு பொரியிறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த மீனில் பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு எந்த மீன் நல்லா வந்து மொறுமொறுப்பாக செவந்து வறுபட்டுருச்சோ அந்த மீன் துண்டுகளை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 பீஸ் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூடாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த மீன் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.